ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வெங்காய தக்காளி வதக்கின சட்னி பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காய தக்காளி சட்னி நம்ம பார்க்க போகிறோம். அது யார் செய்ய போகிறாங்கன்னா எங்கள் மாதிரி தான் செய்ய போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காய தக்காளி சட்னிக்கு தாலி வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏம்மா நான் போடலாண்டி. வெங்காயம் போட்டுக்கலாம். வதக்கணும் வெங்காயத்தை, நல்லா வதக்கணும் வெங்காயத்தை. நீங்களாம் ஜாலியாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து வெளியில் உட்காந்து சமைக்கிறோம் விறகடுப்பில். நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நைட்டில் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா உட்காந்து அழகாக இது மாதிரி சட்னி பண்ணி தோசை ஊற்றி எல்லாம் அப்படி கும்பலாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. பூண்டு போட்டுக்கணும். வெங்காயம் பூண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீடு. இதுதான் காளியா, அதுதான் சித்தி. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி போடலாம். வாங்க போகலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போடலாம் பார்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் வரமிளகாய் இது போடணும். இதில் கருவேப்பிலை போட்டுக்கணும். அங்கே வந்து வெளில தக்காளி வதங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம இங்கே களையை பார்க்க போகிறோம். வாங்க போடலாம். இதுதான் எங்கள் களை. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கா. கருவேப்பிலை போட்டுக்கணும். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டால் போதும். இந்த மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கருவேப்பிலை போட்டு அது நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். வரமிளகாய் போட்டுக்கணும். வரமிளகாய் போட்டு இது மாதிரி நல்லா இதில் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடணும். நல்லா மிளகாய் வந்து உப்பி நல்லா வரும், கொஞ்சம் ஓரளவுக்கு செவந்து வரும். அப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளியை மறுபடியும் அதிலே கொட்டி ஒரு வதக்கு வதக்கிட்டு உப்பு போட்டு சட்னி அரைச்சி தாளிக்க வேண்டியதுதான். மிளகாய் வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்துடணும். வறுத்தாதான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நான் இதை போய் அரைச்சிட்டு வந்து தாளிச்சிட்டு உங்களுக்கு நாங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறோம். கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சாச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வாங்க சட்னி தாளிச்சிட்டோம், பார்க்கலாம். இதான் சட்னி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் தான் ஹோட்டலில் உள்ள டேஸ்ட் மாதிரி இருக்கும். ரொம்ப நைஸாக கூழ் மாதிரி அரைச்சிட்டோம்னா ருசி கிடைக்காது. அதனால தான் சில பேருக்கு ருசி கிடைக்காமல் போயிடுது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தொக்காக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைக்கணும், இந்த பதத்துக்கு அரைக்கணும். இட்லி தோசைக்கு சிட்டி காலியாலாம் கத்துறாங்க, அதனால தான் சிரிச்சிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. இது வந்து நான் இட்லி தோசைக்கு நல்லா செம்மையாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இப்போ நான் தோசைக்கு இது வந்து நான் எப்படி இருக்குன்னு தோசை செஞ்சு அதுக்கு நான் போட்டு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தோசைக்கு சட்னி வச்சாச்சு. இப்போ குட்டி பையன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான், கேளுங்க. நான் சாப்பிடலே, வாங்க பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. சட்னியை நான் தொடல. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. எங்கள் மணி செஞ்சிரு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நாங்கப்பா சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க, லைக்கும் பண்ண மாட்டீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க. நாங்களே இப்போ தான் யூடியூப் சேனலை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.